Praise the Lord. Happy Independence Day. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை 78வது இண்டிபெண்டன்ட் டே, 78th இண்டிபெண்டன்ட் டே. இதை நம்முடைய தேசம் விடுதலை பெற்ற நாள். இதற்காக எத்தனையோ பேர் தியாகங்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் தியாகம் செய்து நமக்கு இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம். நாம் இன்றைக்கு சுதந்திரமாய் இந்திய தேசம் என்று சொல்லி ஒலிம்பிக்கில் அநேக இடங்களிலே உலகம் முழுவதும் நாம் சென்று நம்முடைய தேசத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டிருந்தோம். பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தோம், கோபத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். சில பேர் பில்லி சூனிய கட்டுகளே அடிமைப்பட்டிருந்தாங்க, குடிக்கு அடிமைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அநேக காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு விடுதலையை நமக்கு ஆண்டவர் பெற்று தந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை விடுதலையோடு நடத்த விரும்புகிறார். நமக்கு அடிமதனத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கவில்லை. வாசிக்கலாமா? ரோமர் 8:15 வாசிக்கலாமா? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்தபடி திரும்பவும் என்னதுங்க? திரும்பவும் அடிமதனத்தின் ஆவியை பெறாமல், திரும்பவும் அடிமதனத்தின் ஆவியை பெறாமல். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் மாறிட்டோம், இல்லைன்னா பிசாசினுடைய கிரியைக்கு அடிமையா மாறிட்டோம். இல்லைன்னா என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல அநேகர் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் குடிக்கு அடிமையா இருக்கிறார்கள், போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள், போனோகிராஃபிக்கு அடிமையா இருக்கிறாங்க, கோபத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க, பணத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல பிசாசு நம்மை அடிமையாய் வைத்திருக்கிறான். சில பேர் மந்திர தந்திரத்துல அடிமையாய் வைத்திருக்கிறான். ஆனா இந்த நாளிலே ஆண்டவர் விடுதலையா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம் தேசம் விடுதலை பெற்று எவ்வளவு சந்தோஷம். இன்ற நாள் வரைக்கும் 78 வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அந்த விடுதலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும்ல. அதுபோலதான் ஆண்டவர் பிசாசின் பிடியிலிருந்து உங்களை என்னையும் விடுதலையாக்கும்படி இந்த சிலுவையிலே மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்குமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். தேசத்துக்கு விடுதலை வந்தது போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலை, அடிமதனத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுக்கல. He will not encourage the slavery. அடிமதனத்தை ஒரு நாள் ஆண்டவர் என்கரேஜ் பண்றது இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீ விடுதலையோடு கூட சுயாதீனமா இருக்கும்படி ஆண்டவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஏதோ ஒருத்தர்கிட்டயோ ஏதோ ஒரு பழக்கத்திற்கோ ஏதோ ஒரு பாவத்திற்கோ நீ அடிமையா இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்கும்படி உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனுடைய பிரசன்னம் உன்மேல் வந்து நீ அடிமையா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் விடுதலையாக்க கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, உங்களை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அநேகரை விடுதலையாக்கி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு அப்பான்னு கூப்பிடுகிற, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை, பிள்ளையின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? அப்ப ஏசப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு இதை செய்யுங்க டாடி என்று சொல்லும் பொழுது இறங்கி உதவி செய்கிறார். அப்பா ஃபாதர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் எந்த விதத்தில் அடிமையா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் விடுதலையின் தருகிற தேவனா இருக்கிறார். அவர் விடுதலையின் நாயகன். ஹல்லேலூயா. அவர் விடுதலையின் நாயகன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார். காலங்காலமா உங்க குடும்பங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போறார். அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான அடிமதனமா இருந்தாலும், பாவத்துக்குரிய அடிமதனமா இருந்தாலும் ஆண்டவர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா மாத்திரம் போதும், அவருடைய சமூகத்துல வந்தா மாத்திரம் போதும், உன்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நோக்கி பார்க்கும் பொழுது நீ பிரகாசம் அடைந்து உன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களுக்கு இண்டிபெண்டண்டா இருக்க போறீங்க. யூ ஆர் நாட் டிபெண்டன்ட், யூ ஆர் இண்டிபெண்டன்ட். ஹalleluya. ட்ரஸ்டிங் God alone, having faith on God. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாய் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு விடுதலையின் நாள். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நாள். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அது ஆண்டவரே அந்த எல்லா காரியத்திலிருந்து விடுதலை உண்டாக்கும்படியாய், குடியிலிருந்து என் கணவர் ஆண்டவரை குடியிலிருந்து விடுதலை பெறணும், என் பிள்ளை குடியிலிருந்து விடுதலை பெறணும், என் அண்ணன் குடியிலிருந்து விடுதலை பெறணும், என் தம்பி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. போதை வஸ்துக்களினால, ட்ரக்ஸுனால அப்பா, அந்த ட்ரக்ஸ் எத்தனையோ ஆண்டவரே ஆழங்களுக்கு போயிருக்குது அப்பா. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த ட்ரக்ஸ் இருக்கிறாங்க. அவர்களை விடுதலையாக்கும்படியாய் கதறுகிறேன் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை விடுதலை பெறும்படியாய் கதறுகிறேன். பிசாசில் ஆண்டவரே அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் விடுதலை பெறும்படி கதறுகிறேன் அப்பா. என் அன்பு டாடி அப்பா, அன்பு பிள்ளைகள் விடுதலை பெற இப்பொழுது நீ கிரியை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, இயேசுவே, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க அடிமதனத்தின் ஆவியை நான் கொடுக்கவில்லை என்று சொல்லி, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார்த்தன் ஆவியை தந்திருக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தாவே அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும். ஃபியர் ஆஃப் டெத் மறைந்து போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் அன்பு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில் தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார். Praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.